சொல்றாரு, ஆகையால் நீங்கள் கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் உன் வேர் நுழைஞ்சிச்சு அப்படின்னா கிறிஸ்துவின் சுவாபம் ஃபுல்லாக உனக்குள்ள வந்துடும். கிறிஸ்துவின் சுவாபம் எப்படிப்பட்டது அப்படின்னா நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் உதாசீனப்படுத்தவில்லை. கிறிஸ்துவின் குணம் எப்படி இருந்ததுமா? மனுஷர்களை எங்கேயுமே அவர் உதாசீனப்படுத்தினதா இல்லை, யாரையும் அவர் கேலி பண்ணதா இல்லை, யாரையும் கிண்டல் பண்ணதா இல்லை, யாரையும் தப்பாக நினச்சதா இல்லை. சத்தியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்புள்ளவைகள் எவைகளோ இவைகளையே சிந்தித்து கொண்டு இயேசு தன் வாழ்க்கையில் கடந்து போனதை போல கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாகிய நாமும் அப்படியே மாற ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கரங்களை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேலே கட்டப்பட்டவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்துவ மேலே கட்டவர்களாக இருங்க. அவர் மேலே கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்குள் வேர், அவர் மேல் கட்டப்பட்டவர்கள் அவருக்குள் நடந்து கொண்டு நாம்